தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கெட்ட காலம் ஆரம்பித்ததற்கான 5 அறிகுறிகள். உங்கள் வீட்டில் கெட்ட காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு 5 அறிகுறிகள் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாப்புல. அந்த 5 அறிகுறிகள் என்ன? ஒவ்வொருவரும் நன்றாக வாழத்தான் ஆசைப்படுவோம். யாரும் கெட்டுப்போக விரும்பவில்லை. நாம் கெட்டுப்போக வேண்டுமென்று அந்நியர்தான் விரும்புவார்கள். அந்த கெட்ட காலம் நம் வீட்டில் எவ்வாறு ஆரம்பிச்சிச்சா அதற்கான அறிகுறி என்ன என்பதை பார்ப்போம். முதல் அறிகுறி, நம்ம வீட்டில் துளசி செடி வச்சுருப்போம். துளசி மாடம் வச்சு துளசி செடி வச்சுருப்பீங்க. அந்த துளசி செடி வாடி போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது என்னதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த துளசி செடி வாடி போயிருக்குன்னா உங்கள் வீட்டில் கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இரண்டாவது, உங்கள் வீட்டில் கண்ணாடி உடைஞ்சி போச்சுன்னா கெட்ட காலம் ஆரம்பித்ததாக அர்த்தம். மூன்றாவது, உங்கள் வீட்டில் பூஜை இல்லாட்டினா கெட்ட காலம் ஆரம்பித்ததற்கான அர்த்தம். அதாவது பூஜை செய்வதற்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது, பூஜை செய்ய போகும்போது தடங்கள் ஏற்பட்டு பூஜை நின்றது, தொடர்ச்சியாக வீட்டில் பூஜை செய்ய முடியாமல் போனது, இது எல்லாமே கெட்ட காலம் ஆரம்பித்ததற்கான அர்த்தம். மூணாவது, உங்கள் வீட்டில் தினசரி சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் டெய்லி கணவன் மனைவிக்குள்ளே, குழந்தைகளுக்குள்ளே, தாய் தகப்பனுக்குள்ளே, பெரியோர்களுக்குள்ளே டெய்லி சண்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கெட்ட காலம் ஆரம்பித்ததற்கான அறிகுறி தான். அடுத்தது, உங்கள் வீட்டில் பெரியவர்களை மதிக்காத ஒரு போக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. மூத்தவர்கள் சொல் கேட்காம பெரியவர்களை அவமதித்து பேசுகிறது, இந்த மாதிரி செயல் ஆரம்பிக்குதுன்னா அதுவும் கெட்ட காலம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறி தான். ஆக இந்த 5 அறிகுறிகள் கெட்ட காலம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள். ஒன்று துளசி செடி வாடி போகுது, ரெண்டாவது கண்ணாடி உடையுது, மூணாவது உங்கள் வீட்டில் பூஜை தொடர்ச்சியாக நடத்துவது நிற்கப்படுது, நாலாவது வீட்டில் தினசரி சண்டை, ஐந்தாவது உங்கள் வீட்டில் பெரியோரை அவமதித்து பேச ஆரம்பிக்கிறது. இந்த 5 காரியங்களும் உங்கள் வீட்டில் கெட்ட காலம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள். ஆகவே அதை தவிர்க்கவும், நன்மையாக வாழவும்.